Assalamualaikum friends, welcome to Jenna Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோஸ் சோப் எப்படி பண்ண போறதா பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா நான் தான் ஜெனா. நான் கிராஃப்ட், vlog, ரெசிபி இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா Subscribe பண்ணிடுங்க. கிட்ட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணும். Okay, let's go to the video. ரோஸ் சோப் செய்யறதுக்கு வந்து ரோஸ் கண்டிப்பா தேவைப்படும். சோ அதனால நான் ஒரு 6 ரோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நம்ம பியர் சோப் எடுத்துக்கலாம். இது வந்து கிளிசரின் சோப், அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கிளிசரின் சோப் தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து கிளிசரின் சோப் இல்லை, ஸோ அதனால தான் நான் பியர் சோப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சோப்பை நல்லா துருவி எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து இந்த துருவுறது இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம வந்து சோப்பை நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் 1/3 அளவுக்கு சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அந்த குவான்டிட்டி வந்து நமக்கு போதும். நம்ம ஒரு சோப் செய்கிறதுக்கு வந்து நம்ம 3 மடங்கு எடுத்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ரோஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சோப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம ரோஸை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம திருவுன பியர் சோப்பு இருக்குல்ல, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி அந்த தண்ணி மேலே வச்சிடலாம். அந்த சோப்பெல்லாம் நல்லா உருகி க்ரீம் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ நமக்கு வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரோஸ் நம்ம அரைச்சோம்ல, அந்த ரோஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கப் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வச்சுருங்க. இது எதுக்கு நம்ம வைக்கிறோன்னா கொஞ்சம் டெக்கராக இருக்கும் நம்மளோட சோப், அதுக்காண்டி தான். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சோப் கன்சிஸ்டன்சி, அதை வந்து இதில் அப்படியே ஊற்றிடுங்க. அந்த சோப் லிக்விடை நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம 2 ஹவர்ஸ் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசருக்குள்ளேருந்து சோப்பை எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணனால தான் ஈஸியாக சோப்பு வந்து ரிமூவ் ஆச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோம். இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மாய்ஸ்சரைசராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சோப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜெனா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குற வரையும் அஸ்ஸலாமு அலைக்கும்.